தொடர்புடையது என்பதை உணர்ந்து கொண்டால்தான் முடியும். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு நுழைகிறார்கள். மதீனாவிற்கு நுழைந்தவுடன் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நபியே, உனது முகம் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு திருப்பி மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் உனது முகத்தை நீ திருப்புவாயாக. இதற்கு பிறகு நீ மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான், உன்னுடைய கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் நீ தொழ வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராம் இது என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா இதுதான். மஸ்ஜிதுல் அக்ஸா நேரடி ஆப்போசிட்டாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த இடத்தை நோக்கி தான் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் 16 மாதங்கள் 18 மாதங்கள் தொழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் இயற்கையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே, நான் உணர்ந்து கொள்கிறேன், நீ மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் வானத்தை அவ்வப்பொழுது பார்ப்பார்கள். அல்லாஹ் வஹி அறிவிக்க மாட்டானா? நம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்ப மாட்டானா?